ராஜராஜ சோழன் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தாரு. ராஜேந்திர சோழன் தான் நம்ம பெருமையை ஊர் உலகம் எல்லாம் எடுத்துட்டு போய் சொன்னார். அப்படி தணிகை எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமான தணிகை நிறுவனத்தின் ஒரு மிக உறுதுணையான தூண் நம்ம நிர்வாக இயக்குனர். உழைப்பின் உறுதியே உண்மையின் உச்சரிப்பே, உடன்பிறப்பின் உயரமே அன்பின் ஆலமரமே, தணிகையின் ஆறுதலே பண்பின் பகலவனே, பாசமுள்ள எங்கள் அண்ணனே, உங்கள் நிழலில் நாங்கள் பயணிக்க வேண்டுகிறோம். தணிகை குடும்பத்தை வழிநடத்தும் எங்கள் மன்னனே, வெற்றி பாதையில் எங்களை கொண்டு சென்றிருக்கும் மற்றும் தஞ்சையில் தணிகையின் காலடி தடங்களை பதித்துக் கொண்டிருக்கும் இவர்தான் எங்கள் நிர்வாக இயக்குனர் திரு வெற்றி செல்வன் அவர்கள். அண்ணன் திரு வெற்றி செல்வன் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் தணிகை. இந்த 35ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே வீற்றிருக்கும் என்னை உட்பட ஒரு 2000 குடும்பங்களை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பா கிள்ளிவளவன் அவர்களே, இவ்வளவு அரங்கை ஒருவரால் நிரப்ப முடியும் என்றால் அது உங்களுக்கெல்லாம் தெரியும். வேறு யாராலும் அவ்வளவு எளிதாக தொழிலில் நிரப்ப முடியாது. வேணுமென்றால் கல்யாண பத்திரிகை கொடுத்து நிரப்ப முடியும். தொழில் செய்து அந்த தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக எந்த அரங்கம் வைத்தாலும் அந்த அரங்கத்தை முழுவதுமாக நிரப்பி இந்த தணிகைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி அசோக் குமார் அவர்களே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சித்தப்பா ரியல் எஸ்டேட்டுக்கே அவனை வர சொல்லக்கூடாது, அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான், நம்மளோட போகட்டும், இது பெரிய கடினமான தொழில் அப்படின்னு சொல்லி சித்தப்பாவுக்கு உண்மையிலேயே முழு மனதாக ஆர்வம் இல்லாமல் இருந்து அவனை விப்ரோவுக்கு அனுப்பி அவனை வேலைக்கு போக சொன்னார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை காரணமாக அவன் வர நேர்ந்துச்சு. அவன் வர நேர்ந்து இந்த தணிகையை சித்தப்பாவை விட, என்னை விட, அசோக்கை விட பல மடங்கு உயர்த்தி காட்டி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று நிரூபித்து காட்டிய அன்பு தம்பி மணிகண்ட சுப்பையன் அவர்களே, வாழும் கடவுள். உண்மையிலே ஐயா அன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன், காலில் விழுந்து கும்பிடணும் போல தோணுச்சு. வாழும் கடவுள், சமூக ஆர்வலர் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களே, தணிகையின் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் தான் எங்களோட முதுகெலும்பு. அவங்க இல்லாட்டினா நாங்கள் கிடையாது. இன்னமும் என்ன இந்த தணிகையில் அப்படியே எப்படி அப்போது என்ன பார்த்தாங்களோ, மார்க்கெட்டர்ஸாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இதுதான் தணிகையின் வெற்றி. இதுக்கு ஒரே உதாரணம் நீங்கள்லாம் கிடையாது. இனிமேல் நான் தான். இப்படியெல்லாம் உங்களை சொல்லுவோம், 30 வருஷம் இருந்தவங்க, 25 வருஷம் இருந்தவங்க, டிரைவர் 20 வருஷமாக இருக்கிறாரு, டீ போடுறவங்க 10 வருஷமாக இருக்கிறாங்க, ஸ்டாஃப் 25 வருஷமாக இருக்கிறாங்க, மார்க்கெட்டர்ஸ் 30 வருஷமாக இருக்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்கெல்லாம் உங்களோடையே இருக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக, தஞ்சாவூர் ரொம்ப தூரம் இல்லை, பிரிந்து என்னோடய சூழ்நிலை காரணமாக, பல வேலை காரணமாக எட்டி இருந்தாலும் இன்னமும் எனக்கு துளியும் அன்பு குறையாமல் என்னை அன்போடு இங்கே வரவழைத்து முழு மரியாதையும் கொடுத்து இங்கே மேடைகளை வீட்டிருக்கும் அனைவருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தப்பாவோட என்னதான் நம்ம டிஜிட்டல் உலகமாக போனாலும், என்னதான் இதாக இருந்தாலும், அந்த மனித நேயத்துக்கு மட்டும்தான்
தணிகை வளருது அப்படிங்கிறது என்னோட மனப்பூர்வமான நம்பிக்கை. அது என்னதான் நம்ம டிஜிட்டல் உலகமாக போனாலும் நம்ம இந்த மனித நேயத்தை மட்டும் மறந்துவிடக்கூடாது என்று கூறி என்னுடைய இந்த சிறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.